அந்த மெய்காப்பாளர் எங்கே போனார்? என்ன ஆனார்? அவர் இருக்கும் இடத்துக்கு போக வேண்டுமா அரசியாரே? ஆமா. சரி, போகலாம். என்ன இது? உங்க 2 பேரையும் பிரிச்சு வைக்கிற பாவம் எனக்கு வேண்டாம். அவரை ஏற்கனவே கைது செய்து விட்டேன். மங்களபதி, நாளைக்கே உன் இடத்துல ஜீவா உட்காருவா, பக்கத்துல நான் உட்காருவேன். அவ பட்டத்து ராணி, நான் ராஜா. இது உனக்கு கடைசி சந்தர்ப்பம். சம்மதிச்சிடு. இல்ல இன்னைக்கு வேங்கை என் கையில, நாளைக்கு சாவின் சன்னிதானத்துல. அப்படின்னா சரின்னு சொல்லு. உன் தலைவனை காப்பாத்த, உங்க குலதெய்வத்தை மீட்க, அவன் தியாகத்துக்கு நன்றி சொல்ல சொல்லு. சரின்னு சொல்லு. சரின்னு சொல்லு. சரி சரி, சம்மதிக்கிறேன் சம்மதிக்கிறேன். சிங்காரி, இவள அந்த புறத்துக்கு அழைச்சிட்டு போ. ராணி மாதிரி அலங்காரம் பண்ணு, யாருக்கும் தெரியக்கூடாது. ஜீவா, என்ன வேங்கமல சிங்கம், சுகமா இருக்கியா? அது இரும்பு சங்கிலி, உன்னால அசையவே முடியாது. ஆனா உங்க இதயத்தை போல அவ்வளவு கடினமா இல்லை. ஓஹோ, ஜீவாவை விட்டு விலகி இருக்கிற வருத்தம் போல இருக்கு. ஜீவா மட்டுமா? எல்லாமே இப்பதான் விலகி இருக்கு. நான் உன்னை எதுக்காக சொல்லாம விட்டேன் தெரியுமா? அது போக போக தெரியும். அது நம்ம 2 பேருக்கு மட்டுமே தெரிய வேண்டிய ரகசியம். இத்தனை வேலையும் வச்சுக்கிட்டு நமக்குள்ள மட்டும் ரகசியம். கதவு திறந்திருக்க, ரகசியம் போயிடாது. ஆமா, இனிமே இங்க யாருமே வர முடியாதுல்ல? யாரும் வர முடியாது. நம்ம பேசா வெளியே கேட்குமா? கரடியா கத்தினா கூட கேட்காது. இப்பதான் எனக்கு வசதி. சொல்லுங்க. எங்கயா, எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும். பெரிய பெரிய உதவி எல்லாம் உங்களுக்கு செய்யத்தால போவேன். சபாஷ், ஜீவா நாட்டு ராணி யாரத்துக்கு சம்மதிச்சுட்டான். அதாவது மிரட்டி உருட்டி சமைக்க வச்சுட்டீங்க. ஆமா, எனக்கு அவளுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்க போகுது. சும்மா ஊருக்காக. அதுவும் என் முன்னால நடக்கும். ஆமா, மறுநாளே அவ செத்துடுவா. எல்லாம் நடிப்புதான். ராணி செத்துட்டுதான் அந்த நாடே நம்பிடும். வேற வாரிசு இல்லாதனால இந்த நாடு உங்களுக்கு சொந்தமாயிடும். சரியா சொல்லிட்டியே. உங்களை எனக்கு தெரியாதா? அப்புறம் நீயும் ஜீவாவும் உங்க நாட்டுக்கே போயிடலாம். அதனால என்ன கல்யாணம் செஞ்சுக்கும்படி ஜீவா கிட்ட சொல்ல வேண்டியது உன் பொறுப்பு. கண்டிப்பா சொல்றேன். இப்ப போலாமா? இப்ப வேண்டாம், முதல்ல பட்டமளிப்பு விழா. சரியா கத்தினாலும் சத்தம் வெளியே கேட்காது. ஏண்டா, ஜீவாவுக்கு நீ தாலி கட்டுறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் இல்ல? என்கிட்ட வராத. நான் உன் சகோதரி இல்ல, அதிகாரி, சாசக்காரி. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உறவுன்னு சொல்ல நீ ஒருத்திருக்கியேன்னு மகிழ்ச்சியோட வந்த. என் காய நபரற்ற ஏனா என்ன புதைச்ச இடத்துல நீ ஆட்சி நடத்த போறியே, வாசத்தை அழிச்சு பதவி ஏற போறியே, அதனால சொல்றேன், நெருங்காதே. அக்கா, நீ நினைக்கிறது தப்பு.
நான் என்னைக்கும் எந்த ஆபத்தையும் உனக்கு உண்டாக்க மாட்டேன். நீதான் உண்மை புரியாம என்னையே அழிக்க துடிக்கிற. உடன் பிறந்தவ ஒட்டி பிறந்தவங்கிற பாசம் உனக்குத்தான் கிடையாது. ஒரே கொடியில பூத்ததால எல்லா மலரும் ஒன்னாயிடுமா? எனது ஆண்டவன் அர்ச்சனைக்கு போகுது, எனது பிரேதத்துக்கு மாலையாகுது. நீ ரெண்டாவது ரகம். ஆத்திரம் உன் கண்ணை மறைக்குது. உண்மையும் இப்ப உனக்கு புரியாது. சரி, உடைகளத்தா என்ன தளபதி கூப்பிடுற. நீ நினைச்சது நடந்துட்டுதா? அக்கா, இந்த துரோகம் உன்னை சும்மா விடாது. நீ அழிய போற என்ன சபிக்காதக்கா. இப்ப நான் உண்மையை சொல்றேன். தற்காலிகமா இந்த போலி வேஷத்தை நான் ஏன் போட்டேன் தெரியுமா? இப்ப நான் ராணி, எனக்கு அதிகாரம் இருக்கு. அதை பயன்படுத்தி நாளைக்கே என் தலைவரை விடுதலை செய்வேன். இந்த நாட்டை உங்ககிட்ட ஒப்படைப்பேன். எங்கிருந்து நாங்க வந்தோமோ அந்த வேங்கவனைக்கே திரும்பி போயிடுவோம்.
தங்கையா நான் கோருவோம் இந்த பாவி மூக்கில் இருக்குமோ இதுதான் மகடபதி அறை. அப்ப ஜீவா இங்கதான் இருக்கணும். ஆமா கவுரு கவுரு அவரு அவரு படுபாவி பையன் என்னமா கட்டி போட்டிருக்கான். ஜீவா விஷயம் தெரியுமா? மகுடபதி தொலைஞ்சான். மகுடபதிக்கு என்ன ஆச்சு? சொந்தக்காரங்களை பாக்குறதுக்கு மேல போயிட்டான். மகுடபதியன் தொலைஞ்சான். இனி என் எதிரி என்னை ஏமாத்தின இந்த வேங்கையன் தான். இவனை ஒழிச்சே தீர்வேன். என்ன ஜீவா யோசிக்கிற? ஒண்ணுமில்லையே. சீக்கிரம் புறப்படுங்க. வாங்க சீக்கிரம் போயிடுங்க. யாராவது பாத்துட்டு போறாங்க. சீக்கிரம் போயிடுங்க. வாழ்க்கையிலேயே இப்பதான் முதல் முறையா ஒரு நல்ல காரியத்தை செஞ்சேன். மாரப்பா ஐயா, நம்ம வீரத்துக்கே ஒரு சவால் விடுறான் அந்த வேங்கைய. வெக்கும் வெக்கும் வெக்கும். என்ன செய்யறது? மக்களவனை காட்டி கொடுக்க மறுக்கிறாங்க. விலங்க உடைச்சான், விடுதலை கொடுத்தா, அதனால இந்த மண்ணாங்கட்டி மக்கள் அவனையே தெய்வமா நினைக்கிறாங்க. ஆமா, அவன் தைரியத்தினாலதான் நம்மையே தூக்கி எறிகிறான். தூக்கி எறிவாங்கடா, தூக்கி எறிவாங்க. அந்த வேங்கையின் கூட்டத்தை வெட்டி போத குடிசைகளுக்கு தீவை இறக்கமில்லாம எல்லா வகையிலையும் அங்க பழிவாங்க. நாளை பொழுது நல்லதென்று தூங்கடா கண்மகனே. என்னது? வேங்கையும் போயிட்டாரா? ஜீவா கூடவா? என்ன உளறீங்க? நான் தான் ஜீவா. என்னை விட்டுட்டு அவர் எப்படி போக முடியும்? யாரை ஏமாத்த பாக்குறீங்க? இப்படி ஒரு பொய்ய சொல்லி புதுசா ஏதாவது கலகம் உண்டாக்கலான்னு பாக்குறீங்களா? நீங்க ஜீவாவா இருந்தா ராணி எங்க அத சொல்லுங்க. அதெல்லாம் நான் கேள்வி பட்டுன்னு கேட்டுப்படுவேன். ராணி மகுடபதி அறையில கட்டி போடப்பட்டிருக்கா. நான் நாளைக்கு அவளை விடுதலை செய்ய போறேன். என்னது? கட்டி போட்டிருந்து ராணியா? ஐயோ, உங்க இடது கால காட்டுங்க. ஐயோ காட்டுங்க. ஐயோ, 5 விரல் தானே இருக்கு, 6வது விரல் எங்க? வெட்டிட்டீங்களா? என்ன உளறீங்க? நான் உளரல, உங்க கால் தான் உளருது. 5 விரல் தானே இருக்குது. மந்திரவாதி, விளையாடாதீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. எங்க ராணிக்கு இடது கால்ல 6 விரல் இருக்கு. பெரிய தவறு நடந்து போச்சு. நீங்க நினைச்சு ராணிய வேங்கையும் கூடவே மந்திரவாதி, நீங்க சொன்னது உண்மைதானா? அவர் வேங்கமலைக்கு போயிட்டாரா? அவருடைய விடுதலைக்காகத்தானே நான் இந்த வேஷத்தையே போட்டேன். அப்பா, வாங்க வாங்க.
இருக்கட்டும். கோலம் எங்க போறீங்க? எங்க போறது? சுடுகாட்டுக்கு தான். உன்னை போல உல்லாச பயணமா போக முடியும்? உனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா உலகத்தையே மறந்துட்டு வந்திருக்க. நாங்கள்லாம் நாடு ஓடியா அனாதையா தெரிஞ்சு சாக வேண்டியதுதான். சொல்றதே கொஞ்சம் புரிய முடியாது சொல்லுங்க. எப்படி சொன்னாலும் உனக்கு புரியாது. ஏன்னா இப்ப நீ பெண்மோகத்துள்ள மூழ்கி கிடக்குற. நிறுத்துங்க. இப்படி பேச உங்களுக்கு எப்படி மானம்? நீங்க நினைக்கிறதெல்லாம் தப்பு. எங்களுக்காக எதையும் செய்வேன்னு சொன்னீங்க, அதை நம்புற பாரு, அது அளவிட பெரிய தப்பு. ஆகிறது பின்னாலே அழியறது பின்னாலேன்னு சொல்லுவாங்களே, அதை எங்க வாயாலே சொல்ல வச்சுட்டா இந்த பாவி. இத்தனை நாளா எங்க தலைவரை மயக்கி எங்க கூட்டிட்டு போயிருந்த, இப்ப ஏன் திரும்பி வந்த? நாங்க அழிஞ்சதை பார்த்து ஆனந்தப்படவா, இல்ல நாங்க சீரழிஞ்சதை பார்த்து சிரிக்கவா? நீ ஒரு பொண்ணா? என்ன திமிரு உனக்கு? அவசரப்படாதீங்க. முதல்ல ஜீவ அதிர்ச்சி அடைஞ்சிருக்கா. அவன் நிரபராதி. நிரபராதியா? வேங்கய்யா, நீ எங்க அடிமைத்தனத்தை நீக்கிறதா சொன்ன. இப்ப நீயே ஒரு பெண்ணுக்கு அடிமை ஆயிட்டு. மாமா உங்க வீடெல்லாம் எடுத்துட்டாங்க மாமா. மாமா மாமா எங்க வயலெல்லாம் கொளுத்திட்டாங்க மாமா. அது மட்டுமா, உங்க அம்மாவை கைது செய்து சிறையில் அடைச்சிட்டான் வேங்கய்யா. அம்மா, நாங்க எவ்வளவோ பாடுபட்டோம், உங்க அம்மாவை மீட்கவே முடியல. அந்த கொடுமைக்கார செங்கோடன் நம்ம இனத்தையே அடிமையாக்கி வச்சிருக்கான். கால்ல விலங்கோட கண்ண நீரோட நம்ம பெண்கள்லாம் தவிக்கிறாங்க. அவங்க விலங்க உடைக்கணும், விடுதலை கொடுக்கணும். அதை நீதான் செய்யணும். நீ அந்த கடமையை செய்து முடிச்ச பிறகுதான் நான் உன்னை பாக்குறதா உறுதி செய்திருக்கேப்பா. வழி வழி வழி. நல்லா இருக்கே. ஏன் காட்டின? அடே அக்கா கால 6 வரல இருக்கே. அக்கா கால் வரேன். அக்கா கால். எல்லாம் தூங்குறாங்க. உனக்கு எப்படிக்கா அதிகமா வரல் முடிச்சது? இல்லையே, எனக்கு எப்பவுமே 6 வரல் தானே. பொய்யே, நான் பார்த்திருக்கேன். அங்கதான் இருக்கும். அதா நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன்ல. ஊருக்கு போனா அதிகமா இருக்குமா? அப்ப வயிற்று மாமாவுக்கு 6 வரல் இருக்குமா? ஆமா, தூங்கு. வயிற்று மாமா, வயிற்று மாமா. மாமா 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 மாமா. அட போம்மா, நான் இன்னைக்கு தான் நான் தூங்குறேன். என்ன கொஞ்சம் தூங்க விடு. மாமா உனக்கு 6 வரல் முடிச்சாச்சா? சரியா போச்சு. 5 வரலாலும் 8 சாப்பிட சோட்டா இருக்கானா? 6 வரல் ஏறுவான். கையில இல்ல மாமா, காலு. அட காலோ கையோ காலையில பாத்துக்கலாமா? நீ தூங்க இல்லாட்ட நான் வந்து பூதத்தை கூப்பிடுவேன். பூதம் அம்மாவே புடிச்சுக்கோ. மாமா வச்சுக்கோ. அட இத பாருமா, தூங்குறவங்களை எழுப்ப கூடாது. வா. சத்தியா, அதான் சரி. நீ போய் தூங்கு. என் கால்ல 6 வரல் பார்த்ததை பத்தி யாருக்கிட்டே சொல்லக்கூடாது. இப்ப சொல்ல மாட்டேன், நாளைக்கு சொல்றேன். சரி. வேங்கய்யா பவள நாட்டுக்கு வந்தது தெரியாம இங்க பல போட்டு தேடிட்டு இருந்தோம். அவன் எனக்கு வஞ்சகம் செய்துட்டான். அவனை பழி வாங்கத்தான் ஜீவா மாதிரி நடிச்சு இங்க வந்தேன். செங்கோடரே, அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். இப்ப போனாலும் அவனை பிடிக்கலாம். புறப்படுங்க. பவளவல்லி, அவன் இருக்கிற இடத்துக்கு நான் போக வேண்டாம். நான் இருக்கிற இடத்துக்கு அவனை வரவழைக்கிறேன். மறப்பா, நாளைக்கு காலையில கோட்டை வாசல்ல மங்கம்மாவை மானபங்கப்படுத்தி கொல்ல போற இந்த செய்திய ஊரெல்லாம் பரப்பு. சாயமிட்டு மகம் வரும். அவனை பிடிக்கலாம், அழிக்கலாம். யார்? முத்தழகியா? எங்க வந்த? அம்மா, பெரிய துரோகம் பண்ணிட்டீங்க. இது அநியாயம். பெண்களை மலருக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்களே, அந்த மலரைத்தான் பாறையாக்கிட்டான் வேங்கை. அதுக்காக இந்த கோர வெறியாட்டம் போடுறது பெண்ணிடத்துக்கு இழுக்கு. இந்த பாவம் உன்னை சும்மா விடாது. நீ யார்? நான் யார்? என் காலை தொட்டு வணங்கி
நான் இட்ட கட்டளையை செய்யற மகுடபதியின் உறவுக்காரி நீ என் அடிமை. உனக்கு நான் அடிமையாகலாம், ஆனா உன் அநியாயத்துக்கு அடிமையாக முடியாது. ஓ இப்பத்தான் புரியுது. நீ வேங்க என காதலிக்கிறியா? நான் அவனை கடவுளா மதிக்கிறேன், நான் அவனை எதிரியா மதிக்கிறேன். அவன் அழியணும், அவன் இனமே ஒழியணும். அந்த காட்சியை பார்த்த பிறகு, பார்த்து சிரித்த பிறகுதான் இந்த நாட்டை விட்டே போவேன். முடியாது. வேங்கையின் தனி மனிதர் அல்ல. நிறுத்து. உன்னால் அவரை நெருங்க முடியாது, நெருங்கவும் விட மாட்டேன். பார்க்கிறேன். முதல்ல நீ இந்த இடத்தை விட்டு ஓடு. ஓடுறது யாருன்னு பார்ப்போம். என்னது 5 வரலாவது 6 வரலாவது என்ன சொல்றீங்க? வேங்கையும் கூட வந்தது பவள நாட்டு ராணி பவளவல்லி. அவங்க நல்ல 6 விரல் இருக்கும். இத்தனை பேர் இருக்கீங்களே, யாருக்காவது தோணிச்சா? நானும் குழந்தையும் தான், அறிவாளிங்க. ஊரக்காட்டு பெருமக்களே, இன்னைக்கு என் வாழ்க்கையிலேயே ஒரு புனிதமான நாள். என் கால வெட்டி எனக்கும் நம்ம இனத்துக்கும் தீராத கலங்கத்தை ஏற்படுத்தினா மங்கம்மா. இன்னைக்கு நான் அவளை பழி வாங்க போறேன். ஆனா அவ தப்புனா ஒரே வழி இருக்குது. அவ பெத்த வகை வேங்கைய தன் தாயை காப்பாத்துறதுக்காக ஓடி வந்திருக்கலாம். அப்படி வந்திருந்தா உடனே என்கிட்ட வந்து சரணடையணும். அப்படி சரணடைஞ்சா நிகழ்ச்சி மாறும். இல்லன்னா மங்கம்மாவின் உடைய பறிச்சு மானபங்கப்படுத்துவேன். பெத்தவட பிறந்தவனை ஆக்கி சித்திரவதை செஞ்சு கொல்லுவேன், கொல்லுவேன், கொல்லுவேன். இந்த நல்ல நாள்ல ஆடி பாடி உங்களை மகிழ்விக்க வந்திருக்காங்க. சீக்கிரம் சீக்கிரம். வேங்கையின் பின்னாலேயே ஓடி வர. அவனை சண்டை போட்டுக்கிட்ட சிங்கத்தில கிட்ட அழைச்சிட்டு வாங்க. சரி மகாராணி. பவளமலை ராணியாவா? இல்ல, பாசமுள்ள சகோதரியா. காரணம் நீ செய்த காரியம்தான். எதுக்காக என்ன போல நடிச்ச? எதுக்காக வேங்கையன் கூட வந்த? வழி வாங்க. என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்தி வஞ்சகம் செய்துட்டு ஓடினானே வேங்கை. அதனால அவனோட இனத்தையே ஒழிக்காம ஓய மாட்டேன்.
பெரிய தியாகம். அது புரியாம நான் தவறா நினைச்சிட்டேன் தங்கச்சி. வழி வாங்குற எண்ணத்தை விட்டுட்டு இப்பவே நான் போறேன். அக்கா, உண்மையாவா? நீ திரும்பிட்டியா? இப்பதான்க்கா எனக்கு நிம்மதியா இருக்கு. ஒரே மரத்து கனிகளில் பொன்னீனிக்க மற்றது கசக்குமா ஜீவா? வா, என்னால காட்டி கொடுக்கப்பட்ட வேங்கையனை நானே உனக்கு மீட்டு தரேன். வா, 2 பேருமே தப்பிச்சு போயிடலாம். வா தங்கச்சி. அக்கா, தியாகத்துக்கு தகுந்த பரிசு காத்துக்கிட்டு. நீ என்கிட்ட சாதம் நிறைய போயா இல்ல ஒரு தாயத்தை சிக்கத்துக்கு மரியாதைமா? நீ இவனுக்கு பணியாதே, உன் கடமை செய். வெங்கையா, என்ன சொல்ற? வேண்டாம், நீ எனக்கு மட்டும் மகன் இல்லை, இந்த நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான தாய்மார்களுக்கும் நீதான் மகன். அவங்க விடுதலைக்கு வழி செய்ய வேண்டிய நீ இவன் வலையில சிக்கிறானே. நான் சொல்லியிருக்க உங்களை விட்டுட்டு நான் எப்படி நான் போக முடியும்? முடியாது, போகாத. சம்மதிக்க மாட்டியா? நீ போறியா இல்லையா? உனக்கு நான் கொடுக்கிற கடைசி சந்தர்ப்பம் இதுதான். என்ன சொல்ற? என் கடைசி சேர்க்கை நீங்கள் தாய் என்கிட்ட மரியாதையா செய்த குற்றத்தை எல்லாம் மன்னிச்சிருவேன். உன்னை பெற்றவ ரத்த வெள்ளத்துல விளக்க போறா. நான் உள்வதில் வைக்காது. அவன் உடம்பெல்லாம் செதஞ்சி தீரழிச்சு நாக போறா. அதை பார்க்கறதுக்காக இந்த தெய்வத்துக்கு நான் பேட்டேனா? கடைசியா உங்க அம்மாவை ஒரு தடவை பார்த்துக்கிறா. கடைசி வரைக்கும் என் தாய் குலத்தான் நான் இருப்பேன்.
அண்ணா. முத்தரை சபலநாடு வாரிசு இல்லாம அழியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உன்னை தலைவாக்கி இங்க அனுப்பி வைக்கிறோம். உன் சித்தப்பா அந்த நாட்டை சூழ்ச்சியாக அபகரிக்க பார்த்தாரு. உன் நல்ல மனசு தானாகவே அந்த பாக்கியத்தை உனக்கு தந்துருக்கு. கொடுத்து வச்சோம் தங்கச்சி. நல்ல ஆட்சிக்கு இலக்கணமா நீ அரசாகணும். பதவி ஆசைக்கும் வெறி உணர்ச்சிக்கும் ஆளானா என்ன நேருங்கிறத சபலவர்களோட சரித்திரமே நமக்கு எடுத்துக்காட்டானது. முத்தரை ஆழவத்துக்கு அகங்காரத்துக்கும் நீ அடிமையாயிடாது. ஏன் எதுக்குமே நீ அடிமையாக வரேன்டா. ஜீவா, எல்லா வகையிலும் சிறந்தவர்கள் உனக்கு கணவனா கிடைச்சிருக்காரு. நீ பல்லாண்டு காலம் சிறப்போடு வாழணும். வரேன் ஜீவா.